ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே சத்தான ருசியான ஒரு வாழைப்பூ முருங்கைக்கீரை சேர்த்த ஒரு துவரன் தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருமே சாப்பாடில் கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய ஒரு ரெசிபிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கலாங்க. உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாங்க. வாழைப்பூவை சேர்த்து கொஞ்சமாக அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. அது நீர் விடும், அதனால் நீங்கள் தண்ணி விட வேண்டாம். வதக்குனதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி விட்டுறலாங்க. கிளறி அதை அப்படி நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. மூடி போட்டு வெந்ததுக்கப்புறவு பார்த்திங்கன்னா தெரியும். வெந்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரை வந்து போட்டுக்கலாங்க. போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கீரை எப்போவுமே மூடி வச்சு வேக வைக்காதீங்க. கீரை வந்து மூடி வச்சு வேக வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இப்படி வதங்கினதுக்கப்புறவு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம். இது 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். சரிங்களா? இது வேகிறதுக்குள்ளாடி நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் கூட கொஞ்சமாக மஞ்சள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து இந்த மாதிரி பிறுபிறுன்னு நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க. அரைச்சி வச்ச இந்த மசாலாவை நாம் இப்போ வதக்கி வச்சுருக்குறோம்ல, இந்த கீரையும் வாழைப்பூவும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டுங்க. வெந்துருச்சுன்னா நம்மளோட சுவையான சூப்பரான சத்துமிக்க வாழைப்பூ கீரை கூட்டு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.